ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கிறார். உயிருள்ள இறைவார்த்தைக்கு செவிமடுத்து அதன் மொழியில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழவும் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அழைப்பு விடுக்கும் இயேசு, உம்மை அழைத்தல் என்பது மனநிலை மாற்றம் காண்பதே என்பதை வலியுறுத்துகின்றார். இல்லறமோ துறவரமோ எதுவாக இருந்தாலும் இறைவார்த்தையின் அடிப்படையில் நம் வாழ்வை மாற்றி அமைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம் அழைப்பில் நிலைத்து நின்று சான்று பகர தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையின் மக்களாக இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் முழுமையாக பங்கெடுப்போம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும்பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய முன்னாள் மறைந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறை நற்செய்தியின் அறிவிப்பு ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும் என்று செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாகவும், அவருடைய வார்த்தைகளை போதிக்கின்றவர்களாகவும், அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்கின்றவர்களாக நாம் வாழ இப்படியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக.
அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினையும் மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற திருப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோவின் தாக்குதல் அனைத்தும் தோல்விற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் திருப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் துறைப்படிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கேற்ப பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில்
நீரொருவரே உன்னத தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமீனா ஆ ஆ ஆமீன். மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது மரிய லாரன்ஸ், மதலை மேரி, அருட்சகோதரி பிரியா மார்கரெட் நன்றியாகவும், ஜேம்ஸ் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காகவும், மரித்த அந்தோணி முத்து, ஆரோக்கிய மேரி, மரிய அகஸ்டின், செல்வப்பன், சபரியம்மாள் ஆண்மையிலை பாற்றுக்காகவும், மேலும் இங்கு கூடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. எசையா 9:1-4. அடிமைத்தனத்திலும் துன்ப இருளிலும் வாழ்ந்த மக்களுக்கு இறைவன் ஒரு பேரொளியை வாக்களிக்கின்றார். செபுலோன் மற்றும் நப்தாலி பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரத்தை அகற்றி அவர்களுக்கு பேரானந்தத்தை அருள்வதாக இறைவாக்கினர் எசையா இன்றைய வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நம் வாழ்வின் இருளை அகற்றி இறை வார்த்தையின் ஒளியில் நடக்க அழைப்பு விடுக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். பிறையினத்தால் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தால் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் குடை தெரிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோளை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஒளி அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்.
பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரை நாட்டிலேயே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம் முன்னுரை. 1 கொரிந்தியர் 1:10-13-17. கொரிந்து திருச்சபையில் நிலவிய கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் சுட்டிக்காட்டும் திருத்தூதர் பவுல், கிறிஸ்து ஒருவரே, நாம் அனைவரும் அவர் பெயரால் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். எனவே நமக்குள்ள பேதங்களை தவிர்த்து ஒரே சிந்தனையோடும் ஒற்றுமையோடும் சான்று பகர இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இதை வார்த்தைகள் 10-13 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பார்ந்தவர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவு இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும், நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும், நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றும், நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றும் சொல்லிக் கொள்கிறீர்கள். கிறிஸ்து இப்படியா பிளவுபட்டுள்ளார்? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? அல்லது பவுலின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலேயே சொல்லி இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகளை அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு 3 முக்கியமான செய்திகளை நமக்கு வழங்குகின்றது. முதல் செய்தி என்னவென்றால், எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக இருக்கும். எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக பிரகாசிக்கும். இன்றைய முதல் வாசகத்திலும் 11 பாடலிலே நாம் கேட்டது போல, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைய நற்செய்தியிலே கார் இருளில் இருந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே யோவான் கைது செய்யப்பட்ட பின் இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அன்றைய இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே திருமுழுக்கு யோவான் அனைவருக்கும் ஆன்மீக உணவை கொடுக்கின்றவராக, அனைவரையும் கடவுளுடைய பாதையிலே அழைத்து செல்கின்ற ஒருவராக பல பேர் திருமுழுக்கு யோவானிடம் வந்து திருமுழுக்கை பெற்றுக் கொண்டவராகவும் இறை வார்த்தைக்கு அவரிடம் இறை வார்த்தையை போதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தருணத்திலே அவர் சிறை பிடிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் ஒரு கடவுளுடைய அந்த வெறுமையை, உள்ளத்தினுடைய ஆன்மீக அந்த வெறுமையை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய நகரம் என்பது பிற இனத்து மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. எருசலேம் நகரத்தில் மட்டும்தான் யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மட்டும் கடவுளுடைய மக்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய பணிக்கு முதலாக செல்கின்ற இடம் எது என்றால் அது கலிலேய பகுதி. கலிலேய பகுதி என்பது
திருமத சகோதரர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. மக்களால் இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வினுடைய முதல் பணியை அங்கு ஆரம்பிக்கின்றார். ஆக அந்த மக்கள் இருளில் இருக்கின்ற மக்களாக, அவர்களை யாரும் கண்டு கொள்ள முடியாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக இருந்த மக்களிடம்தான் ஆண்டவர் இருளில் இருந்த மக்களிடம் செல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இருளில் வாழுகின்ற மக்களை நோக்கிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் உடல் அளவில் மனதளவில் ஒதுக்கப்பட்டார்களோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்களை தேடித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொருளாதாரத்தில் வீழ்ந்திருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்புகளிலே நாம் தேடிக்கொண்டிருந்தாலும் அல்லது பல்வேறு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் சோர்ந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை கைது செய்யப்பட்டவுடன் அவர் சோர்ந்து விடவில்லை. மாறாக அவர் மனதை திடப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, மக்களுக்கு பணி செய்ய அவர் முன் வருகிறார். இருளில் இருக்கின்றவர்களுக்கு ஒளியாக வருகின்றார். நானே உலகின் ஒளி என்று சொல்லி நம்மை தேடி வருகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருளில் இருந்தாலும் நம்மை மீட்டெடுக்க நமக்கு ஒளியாக யார் வருவார் என்று பல நேரங்களில் நாம் தவிக்கலாம். நாம் ஏன் வாழ்கிறேன் என்ற சூழலுக்கும் நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எங்கு இருளினுடைய தாக்கம் அல்லது பலவீனம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய உடனிருப்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த முதல் நற்செய்தி அல்லது முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அவர் கொடுத்த முதல் மறைவுரை இதுதான், மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று நம்மை மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு குட்டி எலி இருந்துச்சான். இந்த குட்டி எலி ஒரு முனிவரை சந்திச்சு என்னை என்ன செய்யுது, எனக்கு இந்த பூனையை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதறி போய் அந்த முனிவர்கிட்ட சொல்லிச்சான். அந்த முனிவர் அந்த குட்டி எலியை பார்த்து பரிதாபப்பட்டு, சரி நான் ஒரு பூனையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாராம், அந்த எலிய பூனையா மாத்திட்டாராம். அப்புறமா பூனை கிட்ட போய் பூனையா மகிழ்ச்சியா இருந்ததா அப்படின்னு பார்த்தா, நாயை பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துச்சு. திருப்பியும் முனிவர்கிட்ட போயிட்டு, எனக்கு நாயை பார்த்த உடனே என்ன ஆகுது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே திருப்பியும் பரிதாபப்பட்டு அந்த பூனையை நாயா மாத்திட்டாராம். அப்புறமா அந்த நாயா இருந்த அந்த எலி இது ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புலி வந்துருச்சான். புலியை பார்த்த உடனே அதுக்கு பயம் வந்துருச்சு. திருப்பியும் அந்த முனிவர்கிட்ட போய், எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு புலியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எலிய மாத்திடுறாரு, புலியா மாத்திடுறாரு. அப்புறம் ஒரு நாள் திருப்பியும் போயிட்டு இருக்கும்போது சிங்கம் வருது. சிங்கம் வந்த உடனே புலி சிங்கத்தை பார்த்து பயப்படும். இப்படி அந்த கடைசியில் இந்த முனிவர் சொன்னாராம், இங்க யாரு பயப்படுவது யாருடைய இயல்பு, எலியினுடைய இயல்பு. பயப்படுவது எலியினுடைய இயல்பு. ஆகவே மாற்றம் என்பது வெளிப்புறத்தில் அல்ல, மாறாக உட்புறத்தில் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார், மனம் மாறுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் கடவுள் மனிதர்களாகிய நாம் முகத்தை பார்க்கின்றோம், ஆனால் கடவுள் நம்முடைய இதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உண்மையான ஒரு மனமாற்றத்தை காண ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடைசியாக மூன்றாவது செய்தி என்னவென்றால், ஆண்டவர்
தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அழைப்பு என்பது பல விதங்களில் இருக்கும். குருக்களாக, கன்னியர்களாக, பொது நிலையினர்களாக, இப்படி ஆண்டவருடைய அழைப்பு என்பது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அழைப்பு என்பது ஒரு இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பச்சை முட்புதர் என்ன செய்கிறது? எரிந்து, அது ஒரு மிராக்கல் அல்லது அது ஒரு அதிசயமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசுனுடைய அழைப்பு ஒரு மாயதந்திரம், எந்த ஒரு அட்ராக்ஷன் அல்லது எதுவுமே இல்லாம ஒரு அழைப்பு. சாதாரணமா கடல் வழியா போறாரு, 2 பேர் வலை வீசிட்டு இருக்கிறாங்க, என் கூட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல ஒரு இயல்பான அழைப்பு. சாதாரண மக்களோடு சாதாரண மக்களை ஆண்டவர் அழைக்கின்றார். மீன் பிடிக்கின்ற மக்களை அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் கடின உழைப்பாளர்கள். எத்தனை புயல்களையோ அல்லது கடல் கொந்தளிப்பையோ அவர்கள் சந்தித்திருப்பார்கள். கடின உழைப்பாளர்கள். இப்படி சாதாரண பாமர மக்களை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றவராக இருக்கிறார். அதுவே பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு என்பது கடவுளுடைய அழைப்பு எப்படியாக இருக்கலாம்? மோசேயினுடைய அழைப்பை போல இருக்கலாம், அல்லது திருத்துதர் யோவான் அல்லது பேதுருவை போல நம்முடைய அழைப்பு இருக்கலாம். அழைப்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. ஆகவே எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அல்லது உண்மையான மனமாற்றம் எங்கே இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பிற்கு எங்கு நாம் செவி கொடுக்கின்றோமோ அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையாக நம்மை குடிக்கொள்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு வார்த்தைகளை கேட்கின்றவர்களாகவும் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய செயல்களின் வழியாக போதிக்கின்றவர்களாகவும் அவரையே நாம் வாழ்வாக்குகின்றவர்களாகவும் வாழ தொடர்ந்து பலியை ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். பண்பை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை ஒரு
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொதுமன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். திரு அவைக்காக இறைவார்த்தை ஞாயிற்றை சிறப்பிக்கும் இந்நாளில் திருத்தந்தை லியோ மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் தங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் நற்செய்தியின் சுவை கூட்டும் உப்பாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக போர் பதட்டங்களும் வன்முறை போக்குகளும் சூழ்ந்துள்ள இவ்வுலகில் இருளில் வாழும் மக்கள் பேரொளியை காணவும் உலக தலைவர்கள் சுயநலம் கடந்து அமைதியின் பாதையில் மக்களை வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டிற்காக நாளை நமது நாட்டின் குடியரசு தினத்தை சிறப்பிக்க உள்ளோம். இந்நாளில் இந்தியர்களாகிய நாம் சாதி, மத, இனம் மற்றும் மொழி பேதங்களையும் கடந்து ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியோர் மற்றும் துன்புறுவோருக்காக, வறுமையின் பிடியில் வாடுவோர், நோயினால் துன்புறுவோர் மற்றும் சமுதாயத்தினால் கைவிடப்பட்ட மக்கள் அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் பராமரிப்பையும் பெற்றிடவும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் தாராள மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமைக்காக இங்கே கூடி உள்ள நாங்கள் அனைவரும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்று பதிலுரையாடலின் அறிவுரைக்கும் மனமாறுங்கள் என்ற இயேசுவின் போதனைக்கும் செவிசாய்த்து எம் பங்கு தளம் மற்றும் குடும்பங்களின் ஒற்றுமையின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தமும் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வளரில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி வளரில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்த உனக்கு நான் இறையளித்தேன்.
இன்று உனக்கு நான் இதை அளிப்பேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரம் நிலைத்திடப்படி செய்வேன். உன்னத தேவனே உமதருள் கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன், என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதும் ஆகிய பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அவர்கள் வந்திருப்பவர்களின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உண்மை புனித திருவாய் நினைத்து நலன்களுக்காகவும் இந்த பலியை ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடனே திருட உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா
வாழ்வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கும் போடுகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் லாரன்ஸ் டைஸ் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் மிக நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக உடையினுடைய ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால்
பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றை என் வாழ்வின் ஊற்றை இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவை என் வாழ்வின் வழி தலைவாரி உண்மை தருவார். என் வாழ்வும் என்
ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திடனாலும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திடனாலும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வில் ஊற்றே இறைவாய் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவை என் வாழ்வின் வழியை தலைவாணி உன்னை தருவார். எழிவான போல நிலைக்கும் நண்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிற அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிலவாய் வாழ்வினில் வருவார். என் சுவாச காற்றை என் வாழ்வின் ஊற்றை இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவை என் வாழ்வின் வழியை தலைவாரி உன்னை தருவார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை துய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும். மரண வேளைதனில் எம்மை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். இவ்வாரத்திற்கான திருவழிபாட்டு குறிப்புகள். வருகின்ற 26ஆம் தேதி திங்கட்கிழமை இந்திய குடியரசு நாள்.
27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் திமேத்தேயு, தீத்து, ஆயர்கள் மற்றும் புனித ஆஞ்சலோ மெர்சி கன்னி நினைவு. வருகின்ற 28ஆம் தேதி புதன்கிழமை அக்வினோ நகர் புனித தாமஸ் அருள்பணியாளர் மறை வல்லுனர் நினைவு. 31ஆம் தேதி சனிக்கிழமை புனித ஜான் போஸ்கோ அருள்பணியாளர் நினைவு. வருகின்ற 1ஆம் தேதி பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பித்த புனித அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற வாரம் திருவழிபாட்டை சிறப்பிக்கவிருப்பவர்கள் புனித லூர்து அன்னை அன்பிய குடும்பங்கள். ரப்பான பெற்றோர் வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது கோயில் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் அளவீடு செய்து எல்லைக்கல் அமைக்க இருப்பதால் ஊர் மக்கள் அனைவரும் அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருவராவது அந்த இடத்தில் வந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிப்பு, நமது கோயில் கட்டுவதற்கு இடம் வாங்கப்பட்ட இடத்தில் எல்லைக்கல் அமைக்கப்பட இருப்பதாலும் அந்த இடத்தை தூய்மை செய்ய இருப்பதாலும் வீட்டிற்கு ஒருவர் அந்த இடத்திற்கு வருமாறு ஊர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறையாசருக்காக அனைவர்களுக்கு நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாருங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயே, எம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீ கல்லாமல் ஏற்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனும் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூய்தன போற்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, புனித அடைக்கல அன்னையே, புனித அந்தோனியாரே, நித்திய சுவைக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.